வணக்கம் நண்பர்களே, நான் தான் லவ்லி ஃபேன்சி ஜலாலுதீன் திருச்சியிலிருந்து. நான் அடிக்கடி சொல்கிறது தான், நீங்கள் சிம் கார்டு வாங்குறதா இருந்தால் தயவு செஞ்சு பக்கத்தில் இருக்கிற ஆஃபீஸ்லேயோ இல்லை அருகாமையில் இருக்க கடையிலேயோ போயிட்டு சிம் கார்டு வாங்குங்க. இந்த ரோட்டில் கொடை போட்டு நிற்கிறவங்கள்ட்ட வாங்காதீங்க அப்படின்னு. ஏன்னா இன்றைக்கி ஒரு சம்பவம் ஒன்று நடந்துச்சு. ஒரு நண்பர் போய் ஒரு சிம் கார்டு வாங்கியிருக்காரு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு மாதம் ஃப்ரீ ப்ளஸ் ஒரு வருஷம் உங்களுக்கு இன்கமிங் ஃப்ரீயாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை நம்பி ஆக்டிவேட் பண்ணிவிட்டு சிம் கார்டை தூக்கி ஓரமாக வச்சுட்டாரு. நமக்கு இப்போ தேவையில்லை, ஒரு 6 மாதம் கழித்து எடுத்துக்கிறோன்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த நம்பர் லைவ்லே இல்லை, போயிடுச்சு. ஏன்னா அந்த கம்பெனியை பொறுத்தவரையில் 3 மாதம் தொடர்ந்து ரீசார்ஜ் பண்ணலைன்னா அந்த நம்பரை வந்து தூக்கிடுவாங்க கம்பெனிலேருந்து. இவர் 6 மாதத்துக்கு அப்புறம் அவருக்கு தேவையான அந்த சிம் கார்டு எடுத்து ஃபோனில் போடுறாரு. ஃபோன் வேலை செய்யலை. பதறி அடிச்சுக்கிட்டு என்கிட்ட வந்தார். என்ன நடந்துச்சுன்னு கேட்டேன். இந்த மாதிரி சிம் கார்டு இந்த கம்பெனியில் மாற்றினேன் தம்பி, ஒரு வருஷம் இன்கமிங் ஃப்ரீன்னாங்க. நான் தேவையில்லையே, ஒரு 5-6 மாதம் கழித்து நமக்கு தேவைப்படும்போது எடுத்துக்கிறோன்னு எடுத்து பார்க்குறேன். இப்போ சிம் உயிரோடு இல்லை தம்பி அப்படிங்கிறாரு. இதுக்கு தான் சொல்கிறது, 10 அஞ்சுக்கு ஆசைப்பட்டு நீங்கள் ரோட்டில் போய் சிம் வாங்காதீங்க அப்படின்னு. நீங்கள் சிம் மாற்றுறதா இருந்தாலும் சரி, சிம் வாங்குறதா இருந்தாலும் சரி, கடையில் வாங்குங்க, இல்லைன்னா கம்பெனியில் போய் வாங்குங்க. தயவு செஞ்சு ரோட்டோரம் வாங்காதீங்கன்னு படித்து சொல்கிறோம். அதை நம்பி கடைசியில் இப்போ அவருக்கு அந்த நம்பர் போச்சு. நம்பரை வாங்குறதுக்கு அலையோன்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்காரு. கடைசியில் எல்லா இடத்துலையுமே கையை விரிச்சிட்டாங்க, நான் உட்பட. இவருக்கு இப்போ அந்த நம்பர் போச்சு. அவரோட லைஃப்க்கு என்ன செய்கிறது?